நண்பர்களே, திருநெல்வேலி அது சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள்னால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, அந்த கல்குவாரிகள் விதிகளோடு தான் செயல்படுதா, விதிகளை மீறி செயல்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி இப்பொழுது ஒரு அறிக்கை நிபுணர் குழு கொடுத்திருக்கிறாங்க டாக்டர் சுரேஷ் தலைமையில். இப்போ இதில் ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம இந்த வீடியோவில் பார்க்க போவது பெஞ்சிங். இந்த பெஞ்சிங் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த என்டையர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சதே இந்த பெஞ்சிங்னால தான். அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 6 பேர் இறந்து போனாங்க. அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளுக்குள்ள அங்கு இருந்த வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அதில் இடர்பட்டு இறந்து போனாங்க. 6 பேர் இறந்து போனாங்க. எதனால? அகல பாதாளத்தில் 400-450 அடிக்கு தோண்டி இருந்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக பெஞ்சிங் அப்படின்னா என்னன்னா, விதிகள் படி என்ன பண்ணணும்னா, இப்போ அவர்கள் உள்ள தோன்றாங்க ஒரு குவாரிக்குள்ளனா ஒரு 5 மீட்டர் அவங்க தோண்டணும். அப்புறம் 5 மீட்டர் இப்படி அந்த போகக்கூடிய பாதை, அதில் பயணம் செய்யக்கூடிய பாதை வித்து 5 மீட்டர் இருக்கணும். திரும்ப 5 மீட்டர் ஹைட்டு போகணும். திரும்ப 5 மீட்டர் அவங்க வரணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு குவாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் 5 மீட்டர்னு வரும்பொழுது ஒரு பக்கம் இந்த 5 மீட்டர் வித்தில் லாரிகள் போய் வரக்கூடிய கேப் இருக்கும். 2வது நிலச்சரிவுகளும் ஏற்படாத வண்ணம் அது அமையும். அந்த அளவிற்கு தான் அவர்கள் பிளான் பண்ணி மைனிங் பிளான்லேயே இதெல்லாம் போட்டு எந்த அளவிற்கு ஆழம் தோண்ட முடியும். அப்படி பண்ணிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும், முடிஞ்சிடும். ஸோ இதை ஆனால் பின்பற்றாமல் ஒரு கிணறு மாதிரி எப்படி அந்த அடைமிதிப்பான் குளத்தில் பண்ணாங்க, எந்த பெஞ்சிங்கும் பண்ணாமல். அதனால் எப்படி உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு பிறகு 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏதாவது மாறி இருக்கா? எதுவும் மாறலை அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையிலிருந்து, நிபுணர் குழு அறிக்கையிலேருந்து தெரியுது. பல இடங்களில் மக்கள் இந்த மாதிரி விதிகள்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே கிணறு மாதிரி தான் தோன்றாங்கன்னு சொன்ன அடிப்படையாக போய் பார்த்ததில் அப்படி தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காண்பிப்பதற்காக நம்ம இந்த இருக்கந்துறை ஏரியாவில் இருக்கக்கூடிய குவாரிகள் எல்லாம் நீங்கள் பாருங்களேன். நீங்களே இந்த விஷுவலில் பார்ப்பீங்க. ஒவ்வொரு குவாரியாக நம்ம போய் பார்த்தோன்னா எங்கேயாவது இந்த பெஞ்சிங் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு குவாரியில், இப்போ இந்த குவாரியிலலாம் பாருங்கள் பெஞ்சிங் எதுவுமே கிடையாது, அப்படியே கிணறு மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஒருவேளை அந்த பெஞ்சிங் இருக்கக்கூடிய ஒன்று மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கூட அதோட ஹைட்டு எவ்வளவு இருக்குது, வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஹைட்டுக்கும் வித்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஹைட்டும் வித்தும் ஈக்குவலாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். அப்போ அந்த மாதிரியாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஹைட்டு, கொஞ்சோன்னு வித்து, அந்த லாரி போகிறதுக்காக கொஞ்சமாக வித்து, அவ்வளோதான். அப்போது எப்படியெல்லாம் விதிகளை மீறி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிணறு மாதிரி உங்களுக்கு ஆழமாக தோண்டுவதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, சட்டவிரோதமாக நிறைய கற்களை அள்ள முடியும், மிகப்பெரிய அளவில் லாபத்தை பார்க்க முடியும். இந்த அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை தூக்கி எறிந்து விட்டால் அவங்க அதை பொறுக்கி கொண்டு போய் அவர்கள் என்ன வேணுமானாலும் சட்டவிரோத வேலைகளை அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது அனைத்தும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட கூட்டு சதியுடன் இந்த சட்டவிரோத கல்குவாரி வேலைகள் எப்படி நடந்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்று வரை அந்த பிரச்சனை அப்படித்தான் இருக்கிறது. அரசு என்ன செய்ய போகிறது? இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அரசிடம் கேள்வி கேட்போம். சும்மா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. 262 கோடி ரூபாய் அபராதம் போடப்பட்டிருக்கிறது இது போன்ற குவாரிகளுக்கெல்லாம். ஆனால் இன்று வரை அபராதம் 1 பைசா நீங்கள் கலெக்ட் பண்ணலை. என்ன கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க? எஃப்ஐஆர் போடப்படலை. எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். இப்போ இந்த புது அரசாங்கம் வந்தாச்சு, 3 மாதம் ஆச்சு, என்ன பண்ணீங்க? என்கொயரி மேலே என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? எப்போதான் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பீங்க இவங்க மேலே? சட்டவிரோத குவாரிகளினால் மக்கள் படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும், இதுக்கப்புறம் பிளாஸ்டிங்னால என்ன பிரச்சனை, அதற்கு பிறகு கிராமப்புற சாலைகளில் போவதனால என்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். மக்களுடைய அழுத்தத்தின் மூலமாகத்தான் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த நிபுணர் குழு ஆய்வறிக்கையை நம்ம அரசாங்கத்துக்கும் அமைச்சிருக்கிறோம், அமைச்சருக்கு அமைச்சிருக்கிறோம், முதலமைச்சருக்கு அமைச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் அதை சீரியஸாக எடுக்கணும். இன்றைக்கி மக்கள் இந்த குவாரிகள்னால, ஒரு குவாரிகள் எப்படி மாஃபியா போல் இயங்குது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு இடங்களில் பார்த்துருக்குறோம். இதை சீரியஸாக எடுத்து சரி செய்வது அரசுடைய மிக முக்கியமான கடமை. அவர்கள் அதை செய்ய வேண்டும். முதல்வர் விஜய் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அதை செய்யும் வரை, நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.